Human Genome Project. The first launched in the 1990. 1990 தான் நம்ம first launch பண்ணிக்கிறாங்க. Next மெகா ப்ராஜெக்ட் 13 years to complete. இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்றதுக்கு இந்த மனித மரபணு திட்டத்தை கம்ப்ளீட் பண்றதுக்கு 13 வருடங்கள் ஆயிருக்கு. ஓகேங்களா? Next the human genome is 25 times larger than other genomes. இப்போ நிறைய ஜீன்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கவுண்ட் பண்ணிருக்காங்க. எத்தனை சொல்லி கவுண்ட் பண்ணி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி பார்த்ததுல ஆர்கனைசேஷன்ல எல்லாத்துலயும் ஈஸியா முடிச்சிட்டாங்க. இது வந்து என்னது 25 டைம்ஸ் லார்ஜா. மற்ற ஜீன்களோட பார்க்கும்போது மனிதனோட மரபணு வந்து 25 மடங்கு அதிகமா இருக்கா. ஓகேங்களா? கம்ப்ளீட்டட் தென் அதர் ஜீனோம்ஸ். அப்ப ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ண ஜீன்ஸோட எதை பத்தி கம்ப்ளீட் பண்ணாங்க, எந்த பள்ளத்துல கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா வெர்டபிரேட் பிரசன்ஸ் ஆஃப் த பேக் போன். இதை நோட் பண்ணி வெர்டபிரேட்னா முதுகெலும்பு உடையவை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஹியூமன் ஜீனம் வந்து எத்தனை சொல்றாங்க, மனிதனோட ஹியூமன் ஜீனம் வந்து என்ன சொல்றாங்கன்னா 3 × 10 பேஸ் பர் இருக்கான். அப்போ கவுண்ட் பண்ணி பாருங்க எவ்வளவு பேஸ் பர்ல இருக்குன்னு அது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரிங்க சார். இந்த மனித மரபணு திட்டத்துல என்ன கோல்ஸ், நோக்கங்கள் என்னன்னா பாருங்க, ஐடென்டிஃபை த ஜீன்ஸ், determine the 3 billion base pairs. அதுக்கு அடுத்தது ஸ்டோர் த இன்ஃபர்மேஷன், அந்த மெசேஜை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த டேட்டாபேஸ். டேட்டாபேஸ் கம்ப்யூட்டர்ல கூட ஸ்டோர் பண்ணி வைக்க போறாங்க. இப்போ முன்னாடி நம்ம வந்து ஜீன்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியால தான் தெரியும். இப்போ நம்ம ஜீனை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அந்த அளவுக்கு டெக்னாலஜி வந்து வளர்ந்துருச்சு. இப்போ நம்ம டோட்டலாக நம்ம பாடியில் எவ்வளோ ஜீனோ இருக்குன்னு நீங்க ஈஸிலி ஃபைண்ட் அவுட்டுங்க. அதுக்கு தான் இந்த மெத்தடு. இம்ப்ரூவ் த டூல்ஸ் ஃபார் த டேட்டா அனாலிசிஸ். அப்போ இம்ப்ரூவ் த டேட்டான்னு என்னது, இந்த டேட்டாவை எதெல்லாம் வச்சு கவுண்ட் பண்றாங்களோ அந்த டூல்ஸ் வந்து என்ன பண்றாங்க, இம்ப்ரூவ்மெண்ட் பண்றாங்க. அது ஒரு பாயிண்ட்ஸ். அதுக்கு அடுத்து டிரான்ஸ்ஃபர் டு அதர் இண்டஸ்ட்ரீஸ். இது நாட் ஒன்லி ஃபார் த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட், அது பர்டிகுலரா ஒரு பயாலஜி ஆஸ்பெக்ட் இல்லாம எல்லா இடத்துக்குமே கொண்டு வர மாதிரி இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அட்ரஸ் த எத்திக்கல்ஸ் அண்ட் லீகல் அண்ட் சோசியல் இஷ்யூஸ். இதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கான லீகலா என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து செய்யறதா என்ன சொல்றாங்க, அட்ரஸஸ் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இதுல என்ன சோசியல் டிஸ்டன்ஸ், சோசியல் ப்ராப்ளம், சோசியல் இன்டர்ஃபியர்ஸ் ஏதாவது இருந்துச்சு அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்றாங்க இந்த மெத்தட்ல. இப்போ சப்போஸ் வேற ஒரு கிரைம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வி கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை, இந்த இடத்துல இந்த இது நடந்திருக்கு, ஒரு மர்டர் நடந்திருக்கு, வி கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் பர்டிகுலர் ஜீனோம், அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இதெல்லாம் வந்து ஒரு கோல்ஸ். ஓகேங்களா? சரிங்க சார். இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் அப்படிங்கும்போது தேர் ஆர் 2 மேஜர் அப்ரோச்சஸ் இருக்கு. ஒன்று வந்து இஎஸ்டி, எக்ஸ்பிரஸ்டு சீக்வன்ஸ் டாக்ஸ் அண்ட் அன்னோட்டேஷன்ஸ். தேர் ஆர் 2 டைப்ஸ் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்க்க போறோம், செகண்ட் என்ன சொல்லி பார்க்க போறோம். ஓகேங்களா? The whole set of genome was taken. ஜீனோங்கிறது என்னன்னா ஒரு லாங்கா இருக்குங்க. ஹியூமன் ஜீனோங்கிறது தெரியுங்களா, வெரி லாங்கா இருக்கும். they have many genes. ஓகேங்களா? ஒரு செல்லுக்கு நிறைய ஜீன்ஸ் இருக்கு. ஸோ அதை எடுக்கிறாங்க. the contains கோடிங் அண்ட் நான் கோடிங் சீக்வன்ஸ். the contains கோடிங் அண்ட் நான் கோடிங் சீக்வன்ஸ் ஒன்றும் இல்ல, ஃபங்க்ஷன் ஆகிற ஜீன்ஸ் இருக்கு, அது மாதிரி கோடிங்கிறாங்க. ஃபங்க்ஷன் ஆகாத ஜீன்ஸ்க்கு பேர் தான் நான் கோடிங்கிறாங்க. ஓகேங்களா? அது கோடிங் நான் கோடிங் இன்ட்ரான் எக்ஸான் இருக்கும். ஓகேங்களா? அதை எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. So the assigning the sequence total DNA taken from the cells convert to the fragments. அந்த செல்ஸ் என்னது, ஒரு செல்லுக்குள்ள இருந்து எடுத்து அந்த DNA பண்றாங்க, சின்ன சின்ன பீஸா கட் பண்றாங்க. யூசிங் த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எண்டோநியூக்ளியஸ் வச்சு கட் பண்றாங்க. ஓகேங்களா? கட் பண்ணதுக்கு அப்புறம் டைரக்டா வந்து அப்படியே போட்டு கல்ச்சர் பண்ண முடியாது. they need that to grow the vector and the ஹோஸ்ட்டுக்குள்ள ஒன்று இன்ட்ரா பண்ணணும். அதுக்கப்புறம் மீடியத்தில் வச்சு வளர்க்கணும். ஸோ அந்த மாதிரி மீடியத்தில் வச்சு வளர்க்கறதுக்கு இப்போ ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி ஒன்று படிச்சிருப்பீங்க பார்த்தீங்களா, இது சேம் டெக்னாலஜி தான் இங்கே. ஸோ ஓகேங்களா? அப்போ வந்து ஹோஸ்ட் இருக்கு. இப்போ நீங்க டிஎன்ஏ ஃபிராக்மெண்ட் ஸ்மால் பீஸா கட் பண்ணியாச்சு. அப்போ அதை இன்சர்ட் பண்ணணும். யாரை வச்சு இன்சர்ட் பண்ணணும் ஹோஸ்ட்டுக்குள்ள, யூசிங் த வெக்டார். அங்கே 2 வெக்டார் எடுத்துக்கிட்டாங்க. ஓகேங்களா? So using the vector, then cloning, multiplications more. The 2 vector used என்னது, bacterials, artificial chromosomes and yeast artificial chromosomes ரெண்டு இடத்துக்கு என்ன பண்ணாங்க, இதுல வந்து இன்சர்ட் பண்ணி விட்டாங்க. இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகுது, அது வந்து உள்ள இருக்க grow ஆகுது. ஓகேங்களா? grow ஆகி மல்டிப்ளை ஆகுது இந்த மீடியத்துல. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா the fragments are sequenced using the automated DNA sequence. The sequence are arranged annotated and assigned. Then using the restriction internucleus recognition site count the sequence or micro satellite. இப்போ என்ன ப்ராசஸ் நடக்குது பாருங்க. அப்போ மல்டிப்ளை ஆயிடுச்சு. மல்டிப்ளை ஆனதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து ஒரே ஒரு ஜீனம் தான், அதுல இருந்து என்ன ஆகுது, we can get the more genomes. அது நிறைய ஜீனம்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இப்போ ஒவ்வொரு ஜீனமா என்ன பண்றான், ஒரு ஹியூமன் ஜீனம் தான் இருந்துச்சு, இப்போ நிறைய மல்டிப்ளை ஆயிடுச்சு. இல்லை இப்போ நம்ம வந்து ஒன்று இருந்தாலே போதும். சப்போஸ் அது ஏதாவது மீட் ஆகலாம், ரிப்பேர் ஆகலாம், வேற ஏதாவது டிசார்டர்ல இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி உள்ள ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது நிறைய வந்து ஜீனம் எடுத்து என்ன பண்றாங்க, திரும்ப கவுண்ட் பண்றாங்க, எத்தனை ஜீன்ஸ் சொல்லி கவுண்ட் பண்றாங்க யூசிங் த மைக்ரோ சேட்டலைட். எப்படி கவுண்ட் பண்றாங்கன்னா கையால 1 2 இல்ல, யூசிங் த மைக்ரோ சேட்டலைட் வச்சு கவுண்ட் பண்றாங்க. தென் யூசிங் த சீக்வன்சிங் சூப்பர் கம்ப்யூட்டர். அப்புறம் ஃபைனலாக என்ன பண்றாங்க, கம்ப்யூட்டர்ல வந்து ஃபீட் பண்ணி விட்டுறாங்க. அப்போ எல்லா நம்மளோட ஹவு மச் ஆஃப் ஜீனம் இன் அவர் பாடி, மில்லியனா பில்லியனா அப்படிங்கிறத என்ன பண்றாங்க, ஸ்டோர்ட் இன் த கம்ப்யூட்டரைஸ்ட். தட் இஸ் கால்டு ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். இந்த பாயிண்ட்ஸ் நீட்டாக எழுதிட்டு ஃபர்ஸ்ட் வீடியோ நல்லா பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.